ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திண்டுக்கல்லை சேர்ந்த கர்லி, கபில்வேலன், சதீஷ், தக்ஷா, மனோ, குணவந்தன், தீபன், அர்ஜுன்தேவ், சந்திரன், சம்பாசுவம், பிரேம் ஆகிய 6 பேரும் நண்பர்கள். நடு இரவில் இவர்களுக்குள் குடிபோதையில் சண்டை வந்து விடுகிறது. திடீரென்று மது பாட்டில் குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் அப்படியே சாகிறான் பிரேம். இந்த கொலைக்கு யார் காரணம் என்று மீண்டும் அவர்களுக்குள் மோதல், சண்டையாகிறது. பிணத்தை தங்கள் கார் டிக்கியில் போட்டுக்கொண்டு தாங்கள் வருடம் வழக்கமாக போகும் ஒரு இடத்தை நோக்கி செல்கின்றனர். அந்த நடு இரவில் சினிமாத்தனமான லைட் சவுண்ட் இல்லாமல் கிடைக்கின்ற ஒளியில் படம் நகர்கிறது. அந்த பிணத்தை ஒரு இடத்தில் புதைக்க எடுத்து செல்கின்றனர். யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தை அந்த நடு இரவில் அவர்களால் அடைய முடிந்ததா, வழியில் போலீஸ் பிரச்சனை, சந்தேகப்படுபவர்களால் தொல்லை ஏற்பட்டதா என்பது மீதி கதை. அறிமுக இயக்குனர் இராம் இந்திரா இப்படத்தை தந்திருக்கிறார். டைவர்ட் ஆகாத திரைக்கதை என்ன ஒன்று, நல்லவர்கள் புதியவர்கள் என்று பல இடங்களில் தெரிவது போல ஓவர் ஆக்டிங் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பற்றாமல் நடித்து இருக்கிறார்கள். நண்பர்களிடம் கண்டிப்பு, கோபத்தை காட்டும் கபில்வேலவன் லிமிட்டாக நடித்திருக்கிறார். இவ்வளவு எளிய பட்ஜெட்டில் ஒரு த்ரில்லிங் படமா என்பது நம்மை வியக்க வைப்பவர் இயக்குனர். அந்த பதற்றத்திலும் த்ரில்லிங்கிலும் ஆங்காங்கே சில காமெடி தூவல்கள் இருக்கிறது. கேமரா கையாண்டிருக்கும் ஆப்ரகாம் ஜார்ஜ் அட்டகாசமாக நைட் எஃபெக்ட்ஸை நம் கண் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எடிட்டிங்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வழியில் வரும் திருவிழா நேச்சராக இருக்கிறது. பல இடங்களில் வசனம் கேட்காமல் அலறல் சத்தம் மட்டுமே கேட்கிறது. இந்த மனிதர்களை நேயமானவர்களாக மாற்றி படைத்திருக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.